Hello guys, welcome back to Mrs.Travel Tortoise. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வெண்டிங் மிஷின் அப்படின்னா என்னன்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா தான் நான் வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். உடனுக்குடனே என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷினை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டிங் மிஷின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? வெண்டிங் மிஷின் அப்படின்னா என்னென்னா ஒரு ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கலாங்க. அந்த பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக ஃபுட்ஸு ட்ரிங்க்ஸு இதுதாங்க இருக்கும். ஃபுட்ஸு ட்ரிங்க்ஸு சம்டைம்ஸ் வந்து சிகரெட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் வெண்டிங் மிஷின். அந்த மிஷினுக்குள்ளே வந்து நம்ம பில்லோ இல்லை வந்து கார்ட்ஸு இல்லை வந்து காயின்ஸ் இன்சர்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுதான் வெண்டிங் மிஷின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வெண்டிங் மிஷினை வந்து காயின் இன்சர்ட் பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் மோஸ்ட்டாக எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இது இருக்கும். பட் நான் வந்து இது நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. வெண்டிங் மிஷினுக்குள்ளே வந்து இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினான பிளேசஸ் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. பஸ் டெர்மினலாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி முக்கியமான பிளேசஸில் எல்லா பிளேசஸ்லையுமே இது இருக்குங்க வெண்டிங் மிஷின். ஸோ தட் நம்ம அந்த இடத்துல நியர்பையில் நமக்கு கடை இருக்கோ இல்லையோ நமக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் நமக்கு வந்து எங்கேயோ போனால் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம். இல்லை தண்ணியோ ஜூஸோ கிடச்சிச்சின்னா நம்ம அதை குடிச்சு கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தாங்க. இதுக்குள்ளே வந்து ட்ரிங்க்ஸ் இருக்குது. இது ஒரு காலேஜ்குள்ளேயோ இல்லை யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா நமக்கு அதுதானே பேசிக்காக நம்ம கூட எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. நம்ம இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நம்ம இங்கேருந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு வெண்டிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதோ இது தாங்க நான் சொன்ன வெண்டிங் மிஷின். பார்த்திங்கல்ல, இதுதான் வந்து வெண்டிங் மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஜூஸஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஃப்ரூட் ஜூஸஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இதுதான் வெண்டிங் மிஷின். நம்ம இதில் வந்து காயின் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து இதில் நமக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கிரேப் ஜூஸ் வந்து செரி ப்ளம் இருக்குது, ஃப்ரெஷ் ஆப்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, வந்து அது வந்து 600 நம்மளுக்கு வந்து $600. இப்போ வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ் எடுத்தாச்சு. 600 வந்து போட்டு நம்ம வந்து நமக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுதாங்க நம்ம வெண்டிங் மிஷின். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ so much for watching Mrs.Travel Tortoise. Bye bye.